delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. திமுக அணியில் தேமுதிகவுக்கு 10 இடங்கள், விசிகாவுக்கு 8 இடங்கள். இது ஏன், இது எதை எதிரொலிக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரஸ் ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு 8. விசிகா மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி. தேமுதிகவுக்கு எம்எல்ஏவோ எம்பியோ இருக்கல. இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு 10 இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணார். கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. 10 இடம் அதிகம் தான். நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யசபா ஒரு எம்பி நீங்க சேர்க்கணும். ராஜ்யசபா எம்பி 34 எம்எல்ஏக்கு ஈக்குவல் மாதிரி. அதுக்கு இன்னும் சொல்ல போனா வேல்யூவேஷனே போட முடியாது. 6 வருஷம் வேற. அப்போ 10 என்பது மிக அதிகம். திமுக சீனியர்களுக்கே கொஞ்சம் அது ஏன்னு புரியல. 500 ஓட்டு 1000 ஓட்டு கணக்கு என்று சொல்கிறார்கள். தேமுதிகவுக்கு 10 என்றால் 50 சீட்ல அவங்க திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை தரணுங்க. இது கலைஞர் கணக்கா தான். 5க்கு 1. ஒரு சீட்டு கொடுத்தா நமக்கு 5 சீட்டு கிடைக்கணும் கூட்டணிக்கு. அப்ப திமுக கூட்டணிக்கு 50 இடம் தேமுதிகவால் கிடைக்க வேண்டும், வரவாக வேண்டும் அப்படின்னா எனக்கு என்னமோ அவ்வளவு வரவாகுமான்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. தேமுதிகவோட வீச்சு ஒரு 20 தொகுதியில இருக்குங்க. 20 தொகுதியில 10 தொகுதி அவங்களே கேட்பாங்க. இந்த 10 அவங்க கேட்பாங்க, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்பாங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய அலோகேஷனுக்கு அது எப்படி சூட்டபிளா இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. என்ன கணக்குன்னு உண்மையிலே புரியல. நான் எதிர்பார்த்தது ஒரு 5 இல்ல 6, அதான் நான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான் அலோகேஷன் ஆகும்னு எதிர்பார்த்தேன். 10 என்பது அனைவருக்குமே ஆச்சரியம் தான். நேற்று சொல்லும் போது கிட்டத்தட்ட தொலைக்காட்சி பேட்டியில இருந்த அனைவருமே அதுல ஆச்சரியம் தான் தெரிவிச்சாங்க. ஆச்சரியம், நீங்க ஆச்சரியம் ஏன் என்று புரியவில்லை. ஆச்சரியம் அதிர்ச்சி 2 வச்சுங்க. ஆனா அதெல்லாம் ஏன்னு கேட்கிறேன். முக்கியமாக நீங்க சொன்னதை வச்சு திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சி. திமுக ஆதரவாளர்கள் பலர் தங்களுடைய சமூக வலைதளங்களில் தன்னுடைய கட்டுரை பக்கங்களில் நேரடியாக எத்தனை நாட்கள் திமுகவை வெளிப்படையாக ஆதரித்தவர்கள் கூட என்று இருந்தாலும் இடதுசாரிகள் விசிகா போன்றவை மதசார்பற்ற கூட்டணி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இருந்து வருகின்றன. தேமுதிகவை நம்ப முடியாது, அவர்கள் தேர்தலுக்கு பிறகு பாஜக பக்கம் சென்று அமைச்சர் பதவியோடு பெற்று விடுவார்கள். இதெல்லாம் பதிவு செய்யறாங்க. நேரடியாக தன்னுடைய வலைதளங்களில் திமுக கொடி வைத்திருப்பவர் கூட இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது என்ன எதிர்வினை காட்டும்? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, பொதுவாக அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கான சின்னம் 10 தொகுதிகள்ல அவங்க நின்னாலும் மீதம் இருக்கிற 224 தொகுதியிலையும் அந்த சின்னம் வேற ஆளுக்கு போகாதுங்க. இப்ப கை சின்னம் 28 தொகுதியில் நிற்குது. தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற கட்சி. கை சின்னத்துல நீங்க நிக்க முடியாது. நீங்க சுயேட்சை வேட்பாளராக இருக்கலாம், இல்ல வேற ஒரு அமைப்போட வேட்பாளராக இருக்கலாம். அதே மாதிரிதான் முரசு சின்னமும். ஆனா இப்போ அதே மாதிரிதான் இடதுசாரி கட்சிகளுக்கான சின்னம். விசிக சின்னம் அதே மாதிரிதான். ஒரு 59 தொகுதி அந்த கணக்குல வருது திமுக கூட்டணியில. மற்ற கட்சிகளுக்கான பிரச்சனை என்னன்னா, அவங்களோட சின்னம் இப்ப டார்ச் லைட்டுக்கு 2 சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 232 தொகுதியிலையும் டார்ச் லைட்டு நிற்கும். அது பிராக்டிக்கல் ப்ராப்ளங்க. இந்த ஹோல் சிஸ்டத்திலே அது நமக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ அலோகேஷன் ஜாஸ்தியா தெரியுது. 10 தொகுதிங்கிற அலோகேஷன் ஜாஸ்தியா தெரியுது. அலோகேஷனுக்கு கணக்கு இல்லாமலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு தெரிந்ததை விட ஏதோ ஒரு இன்டர்னல் சர்வேல தேமுதிகவோட ஓட்டு வங்கி, குறிப்பாக ஒரு சமூக சார்ந்த ஓட்டு வங்கி திமுக வெற்றிக்கு உதவுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. பொதுப்படையா பார்க்கும்போது நம்ம வாக்கு சதவீதத்தை ஆவரேஜ் வச்சு பார்க்கிறோம். ஆனா நீங்க உள்ஜாதி அரசியலை சேர்த்து தானே கணக்குல எடுக்கணும். அப்போ உள்ஜாதி அரசியலை சேர்த்து எடுக்கும்போது தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட 10 தொகுதிகள் மூலமாக திமுக கூட்டணிக்கு நிறைய வரவு இருக்குன்னு முதலமைச்சர் நினைக்கிறார். களத்துல இல்ல. நீங்க சொல்ற கரெக்ட் தான். திமுக கொடி போட்ட ஆதரவாளர்களே அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இதை நீங்க இப்படி கம்பேர் பண்ண முடியாதுங்க. அதாவது இடதுசாரிகள் விசிக 2க்கு சேர்த்து 15 தானே. 15ல 10 தேமுதிகவுக்கு எப்படி 10 பொருத்தம்? ஓட்டு வங்கி டிஃபரெண்ட். அதாவது இடதுசாரிகள் ஓட்டு வங்கியும் அப்புறம் விசிக ஓட்டு வங்கியும் தேமுதிக ஓட்டு வங்கியில இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. அப்ப நம்ம வினபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது பல்வேறு அணிச்சேர்க்கைகளை நம்ம கணக்குல எடுக்கிறோம். அது இனக்குழுக்களோட ஓட்டு வங்கியே கணக்குல எடுக்கிறோம். அதை எடுக்காமலாம் யாரும் போட முடியாதுங்க கணக்கு. அப்போ ஒரு அலாதியான ஓட்டு வங்கி தேமுதிகவுக்கு இருக்குது. அது இவங்க 2 ஓட்டு வங்கியிலும் இல்ல. இப்போ உதாரணமா விசிக ஓட்டு வங்கி அது விஜய் ஓட்டு வங்கியோட கிராஸ் ஆகுது. நமக்கே நல்லா தெரியும். அது இடதுசாரிகள் ஓட்டு வங்கி திராவிட ஓட்டு வங்கியோடயே இருக்குது. நீங்க டெல்டாலாம் வந்தீங்கன்னா திராவிட ஓட்டு வங்கிக்கு இடதுசாரிகள் ரொம்ப ஈல்ட் ஆயிட்டாங்க. போச்சு. அது முன்னாடி இருந்த ஆரம்பத்துல இருந்த நிலைமையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அந்த அலாதியான ஓட்டு வங்கி உதவும் என்பது கணக்காக இருக்கும். யாரும் கணக்கு பார்க்காமலாம் 10 தொகுதியெல்லாம் தூக்கி தர மாட்டாங்க. இப்ப கமலஹாசன் பிரச்சாரம் எல்லாம் போறாரு.
அவருக்கு 2 தொகுதி, 2 தொகுதியில அவர் தனி சின்னத்துல நிக்கட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையால விட முடியல இல்ல. 2லயும் உதயசூரியன் தான் நிக்கணும்னு அவ்வளவு அழுத்துறாங்கல்ல. அதனால தானே அவர் வந்து அந்த விலகல் முடிவு எடுக்கிறாரு. கணக்கு இருக்குங்க. அந்த கணக்கு பொது வழியில தியாகம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏங்க கமல் வந்து 2 தொகுதியில உதயசூரியன்ல நின்னா என்ன குறைஞ்சு போகுது? இப்ப அவர் எம்பியா எதுல இருக்காரு? ராஜ்யசபா எம்பி கணக்குல பாருங்க. திமுக எம்பி. ஏன் உதயசூரியன் சின்னத்துல அந்த காலத்துல மிகப்பெரிய தலைவர்களுங்க. மாப்போசி ஐயா, அவர் தனி சின்னம் இருந்தது. சீபா ஆயத்தனார் ஐயா 67. சேவல் சின்னம் இருந்ததுங்க நாம் தமிழர் கட்சி. அதான் ஒரிஜினல் நாம் தமிழர் கட்சி. உதயசூரியன்ல நின்னாங்கல்ல. ராஜாஜி உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டாருங்க 1962 காஞ்சிபுரத்துல அண்ணா நிக்கும் போது ராஜாஜி வந்து அந்த கூட்டத்துல பேசுறாரு. நீதி கட்சி தலைவர்களும் பேசுறாங்க, ராஜாஜியும் பேசுறாங்க. நீதி கட்சி தலைவர்கள் அண்ணாவை ஆதரிச்சு பேசுறது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ராஜாஜி அண்ணாவை ஆதரிச்சு பேசி உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டாரு. அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் சொன்னார்ல. அதுக்கு மாற்ற அந்த காலத்துல அண்ணா என்ன சொன்னார்னா, இது கூடா நட்பு இல்ல தேடா நட்புன்னாரு. தேடாமலே வந்து கிடைச்ச நட்பு. இப்படிதாங்க அரசியல் இருக்கு. நீங்க முக்கியமா இப்ப நீளமா சொல்ல வந்தது 2 தடவை சொன்னீங்க. முக்கியமாக தேமுதிகவுக்கு ஒரு சமூக ஓட்டு, இல்ல ஒரு வார்த்தை ஒரு சாதி ஓட்டு, இது பார்க்காம கொடுத்திருக்க மாட்டாங்க. நேரடியா சொல்ல போனா தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதை ஒரு சமூகம் சார்ந்ததாக, ஏன் நாயுடு சமூகம் சார்ந்ததாக ஏன் ஒரு வரையறை இருக்க வேண்டும்? அந்த வரையறை காரணமாகத்தான் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் சென்று சேர்ந்ததா? இது எடப்பாடி கணக்கில் கொள்ளவில்லையே, ஸ்டாலின் ஏன் கணக்கில் கொண்டார்? எடப்பாடிக்கு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வழி இல்லையே. தேமுதிகவோட முதல் நிபந்தனையே ராஜ்யசபா தானே. சரி, ராஜ்யசபா சீட்டு எடப்பாடி கொடுத்திருந்தார் அப்படின்னா தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அதெல்லாம் இருந்திருப்பாங்க. நம்ம வந்துங்க ஜாதி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமே தவிர அது இருக்கு. ஊர்கள்லயும் இருக்கு, லாங்குவேஜும் இருக்கு. இப்போ மைனாரிட்டி லாங்குவேஜ் தெலுங்கு ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் சென்னையில பெருமளவுக்கு அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தி. திமுகல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களே தெலுங்கு ஸ்பீக்கிங். அந்த காலத்துல ஆற்காடு வீரசாமி இருந்தாரு. அப்போ அதெல்லாம் கணக்கு பாக்குறது தான். ஓட்டு வங்கி அலாதியான ஓட்டு வங்கி இருக்கா இல்லையா? ஏன்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் நீங்க சொன்ன நாயுடு நாயக்கர் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இப்ப தென் மாவட்டங்கள் அது பெரிய ஓட்டு வங்கி தாங்க. இப்போ விருதுநகர் அருப்புக்கோட்டையில எல்லாம் எப்படி விஜய பிரபாரனுக்கு ஓட்டு அதிகமா வந்துச்சு? அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட் தானே, யங்ஸ்டர் தானே. விஜயகாந்தோட ஓட்டு வங்கி அப்படியா நீங்க கணக்கில் எடுத்துக்குவீங்க? அப்படி எடுக்க முடியாதுல்லங்க. அப்ப ஓட்டு வங்கி நீங்க விருதுநகர் சொன்னதெல்லாம் நான் இடையிருக்கேன். அது திரு விஜயகாந்தோடைய மறைவு டிசம்பர் 23, 2024 மக்களவை தேர்தல். அதுல திரு விஜய் பிரபாகரன் கடுமையான ஒரு ஃபைட் கொடுக்குறாரு, ரொம்ப ஜெயிச்சிராங்கிற மாதிரி வர்றாரு. அந்த நிலவரம் இப்ப இருக்கா? அந்த நிலவரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கணக்கு இப்ப இருக்கும்ல, டேட்டா தானே வச்சு இதுல நம்ம கூட்டணியில சீட்டு அலோகேட் பண்ண முடியும். அதாவதுங்க 10 தொகுதி அதிகம் தான். அது திமுக நண்பர்களோட ஆதங்கம் எல்லாமே சரிதான், நான் அதை மறுக்கவே இல்லை. 10 தொகுதி கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அந்த லாஜிக்னு நான் இப்படிதான் இதை பார்க்கிறேன். இந்த தேர்தல் இப்போ நம்ம பேசின மாதிரி திமுக ஆதரவாளர்கள் எதிர்க்கிறாங்க. விசிகாவிலையும் மகிழ்வோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு போனாலும் கூட விசிக தொண்டர்கள் பலர் அதிருப்தியில் இருக்காங்க, இடதுசாரிகள் சார்ந்தவர்கள் பலரும் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் களம் என்று வரும் பொழுது ஒரு மாற்று வேட்பாளருக்கு ஓட்டு போடலாம், மாத்தி ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமை வருமா வராதா? வராதுங்க. அது வந்து காலப்போக்குல என்னன்னா இதெல்லாம் பிசில் அவுட் ஆயிரும். இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பேச சரியா இருக்கும். நீங்க வேட்புமனு தாக்கல்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு ஊர்வலம் போக அப்படி போயிடுவாங்க. வாக்குப்பதிவுல இந்த அதிருப்திகள்லாம் பெரிதும் பிரதிபலிக்காது. சரிங்க, இப்படி பாருங்க, 5 தொகுதி போன தடவை 6 தொகுதி கொடுத்தாங்க. அப்ப 6 தொகுதி மட்டும் இடது கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்புடையதா இருந்திருக்குமா 2021? இல்லையே, இருக்காதுல்ல. ஆனா அது ஆனாலும் அவங்க வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அதிருப்தி இருக்குங்க. தேர்தல் தேதி நெருங்க அந்த அதிருப்தி இந்த அதிருப்தி வாக்குப்பதிவுல பிரதிபலிக்கிறதே இல்லை. சரிங்க, திமுக எடுத்துக்கிடுவோம். 59 தொகுதி இந்த தனி சின்னத்துக்கு கொடுத்தாச்சா? மீதி இருக்கிற எல்லா தொகுதியிலும் உதயசூரியன் தான் நிக்க போகுது. அப்படின்னா தனி சின்னம் கொடுத்ததுலயும் திமுக தொகுதி கொஞ்சம் அடி வாங்கும்ல. இப்ப திமுகல எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏன்னு ஒருத்தர் எடுத்துக்கிடுவோம், யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க. அவர் நல்லா வேலை பார்த்திருப்பாரு, தொகுதியை கரெக்டா வச்சிருந்திருப்பாரு. ஆனா கூட்டணி நிர்பந்தத்துல தொகுதி கை மாறும்ல, வழக்கமா நம்ம பாக்குறதானே. ஆனாலும் வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது வேற வழி இல்லைங்க. கூட்டணின்னு வந்தாலே இந்த சொல்லதாங்க. அதனால தானங்க ஜெயலலிதாமா
2016 கூட்டணி வேண்டாம், ஒண்ணு வேணாம், 234 தொகுதியிலையும் ரெட்டையில, அது போல்டு முடிவு. 234 தொகுதியிலையும் உதயசூரியன் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா அது வேற விஷயம். அப்படி முடிவு எடுக்கல. கூட்டணியை விஸ்தரிச்சுட்டாங்க. போன முறை இருந்த கூட்டணியை விட இந்த முறை அதிக விஸ்தரிப்பு. அப்ப கூட்டணி நிர்பந்தம் வருது. ஒன்னே ஒண்ணுதான் திமுக இப்ப கடைபிடிக்க வேண்டியது வரும். என்னன்னா, கூட்டணி நிர்பந்தத்துல ஏற்கனவே இருக்கிற நல்ல வேட்பாளர்களை கொண்ட திமுக தொகுதிகளை விட்டு கொடுத்துடக் கூடாது. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு நிர்பந்தம். உங்க பேச்சு முக்கியமா சொன்னது விசிகா ஓட்டு விஜய்க்கு கிராஸ் ஆகுது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது கொஞ்சம் விளக்கம் நல்லா இருக்கும். இல்ல, விஜய் கிராஸ் ஆகுதுங்க. இப்ப விஜய் வந்து விக்கிரவாண்டியில கூட்டம் போடுறாரு. விக்கிரவாண்டியில கூட்டம் போட்ட பிறகு விசிகா ஓட்டு வங்கிங்கிறது அந்த மாவட்டங்கள்ல இருக்கு. நமக்கே தெரியும் அது. அந்த இளைஞர்கள் விக்கிரவாண்டி கூட்டத்துல இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம், தலித் யுவதிகளை பார்க்கிறோம், தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கியை பார்க்கிறோம். எத்தனை சதவீதம்ங்கிறதுல தாங்க இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. பட் இன்னும் இருக்காங்கிறதுல கருத்து வேறுபாடே கிடையாது. நீங்க சொல்ற அதே கருத்து தான் எனக்கும். சதவீதத்துல நீங்க கூட சொல்லுவீங்க, நான் கம்மியா சொல்லுவேன். இது நம்ம எஸ்டிமேட்டுங்க. உண்மையிலே இது வாக்குப்பதிவுல என்ன பிரதிபலிக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஓட்டு வங்கியை ஷேர் பண்ற கட்சி எது? நீங்க டைரக்டா விசிகா தான் ஷேர் பண்ணுதுன்னு சொல்றீங்க. வாக்கு சதவீதத்தை இப்ப பார்க்க முடியாது. ஓரளவு கிராஸ் ஆனாலும் விசிகாவுடைய வாக்கு வங்கியிலிருந்து ஓரளவு நமக்கு சதவீதம் சொல்ல வேண்டாம். அது விஜய்க்கு போனாலும் கூட விசிகாவுக்கும் திமுக அணிக்குமே சேதாரம் தானே. சேதாரம் தான். அதைத்தான் அதிமுக எய்ம் பண்ணுது. அதே நேரத்துல அதிமுக ஓட்டு வங்கியும் போகும்ல. சேதாரத்துக்கு சேதாரம் சரியா போயிரும்ல. எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. இது திமுக கன்சிடர் பண்ணுமா? ஏன்னா விசிகா கடைசி வரைக்கும் இரட்டை இலக்கம் வேணும்னு சொன்ன போதும் கூட 6 to 8 அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுவும் குறைவுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் நீங்க சொன்ன மாதிரியே விசிகா ஓட்டு விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அந்த விசிகா ஓட்டு வங்கி முழுமையாக நம்ப முடியாது அப்படின்னு திமுக தலைமை நினைச்சிருக்குமா? நினைக்கதாங்க செய்வாங்க. இப்ப 6 தொகுதியிலையும் விசிகாவுக்கு ஒன்றும் போன தடவை திருப்தி கிடையாது. திரும்ப வந்து ரொம்ப வருத்தத்தோட தான் ஏத்துக்கொள்றாரு. இந்த தடவை 8 கொடுத்தாலும் திருப்தி கிடையாது, வருத்தத்தோட தான் ஏத்துக்கிடுவாங்க. எத்தனை தொகுதி கொடுத்தா திருப்தி இருக்கும்? 50 தொகுதி கொடுத்தா திருப்தி இருக்கும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. 25. ஆமா, காங்கிரஸ் என்னங்க சொல்லுச்சு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும் பங்குன்னாங்க. இதெல்லாம் வரப்போற தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பவுமே பேசு அதான சொன்னாங்க. அப்ப 28 கொடுத்துருக்கு. 28ல காங்கிரஸ் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா? அதெல்லாம் இருக்கவே முடியாதுங்க. கூட்டணி என்பதே வந்து காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது, மேகங்கள் திரண்டு மழை பொழிவது அல்ல. எப்போதுமே அதிருப்தி இருக்கும். அதை வந்து மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்கன்னா, தேர்தல் தேதி நெருங்க ஒவ்வொரு ஏரியாலையும் சரி நம்ம ஆளு இவன் எம்எல்ஏ வந்தா நமக்கு நல்லது, இப்படி பல கணக்குகள், உள்ளூர் கணக்குகள் போடுவாங்க. உள்ளூர் கணக்குகளையும் தாண்டி எதிர்கட்சிகள் ஜெயிச்சுட்டு தானே இருக்கு. தொண்டாமுத்தூர்ல வேலுமணி நிக்கிறாருங்க. விராலிமலையில புதுக்கோட்டை மாவட்ட விராலிமலையில விஜயபாஸ்கர் நிக்கிறாரு. ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றத்துல நிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல பெரிய அளவுக்கு தீபம் விஷயத்துல முருக பக்தர்கள் மாநாடு, மோடியை கூட்டிட்டு வந்து, பிரதமரை கூட்டிட்டு வந்து திருப்பரங்குன்றத்துல சாமி தரிசனம். பிரதமர் வந்த தொகுதியில முக்கியமான தொகுதியில திருப்பரங்குன்றம் தானங்க இருந்துச்சு. அப்ப ஏன் பிஜேபி கொடுக்கல? ராஜன் செல்லப்பா மீறி எப்படி கொடுக்க முடியும்? பிஜேபி டிமாண்ட் பண்ணிருக்குமா, பண்ணிருக்காதா? அப்ப பிஜேபி அதிருப்தியாகி திருப்பரங்குன்றத்துல வேலை பார்க்க மாட்டாங்களா? வேலை பார்ப்பாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பிஜேபி வச்ச எல்லா டிமாண்டும் தப்பான டிமாண்டுன்னு ஆகி போயிடும். சரி, திருப்பரங்குன்றம் பிஜேபி கொடுக்கல, ராஜன் செல்லப்பா நிக்கிறாரு. ராஜன் செல்லப்பாக உள்ளூர் பிஜேபி வேலை பார்க்குமா, வேலை பார்க்காதா? நிச்சயமா நீங்க இப்ப சொன்ன மாதிரி வெற்றியே ஆக வேண்டும். வேலை பார்த்தானே ஆகணும். இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் திருப்பரங்குன்றம் மேட்டரே வந்து ஒரு இட்டுக்கட்டின மேட்டருங்கிற மாதிரி ஆகி போயிருமே. அப்போ வேலை பார்த்துருவாங்க. இந்த கம்பல்ஷன் எல்லா கூட்டணி கட்சிக்கும் வரும்ன்ற. திமுக கூட்டணியிலேயே அதிருப்தி இருக்கும், அங்கேயும் இதே கம்பல்ஷன் தான். ஆனா விஜயோடைய ஓட்டுக்கு விசிகா ஓட்டு விஜய்க்கு கிராஸ் ஆகும் கூறும் அப்படி நீங்க சொல்றீங்க. அது நிச்சயமா திமுக தலைவர் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறாத, இன்னும் பெரிய அளவுக்கு 2011க்கு பிறகு உறுப்பினர்களே பெறாத தேமுதிக இப்போ அது கன்சாலிடேட்டா இருக்கும். அதனை ஓட்டு வங்கி தமிழகம் முழுக்க அதனுடைய மொழி ரீதியான வாக்கு வங்கியோ இல்ல சாதி ரீதியான வாக்கு வங்கியோ திமுகவுக்கு பரவலாக பயன்படும். அது விஜய்க்கு போயிடாது, வேற யாருக்கும் போயிடாது அப்படிங்கிற கணக்கு சரியா இருக்கும். விஜய்க்கு வந்து ஆதரவு என்பது 30 வயசு 35 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள், அக்ராஸ் ஆல் கம்யூனிட்டிஸ் இல்லையா? ஆல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஆல் ஓட் பேங்க். என்னன்னா ஏஜை மட்டும் தான் இதுல கணக்குல எடுக்கிறோம்.
18 வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போடுறாங்க. 30 வயசு வரைக்கும் 2-3 முறை ஓட்டு போட்டிருப்பாங்க. இவங்களோட ஆதரவு இருக்கு. இந்த கணக்கு இருக்கும்போது அது வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கும். அப்போ அதை நம்ம பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுக்கணும்னா என்ன வழி? எங்கெல்லாம் ஆதரவு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்ல ஆதரவு இருக்கு. சென்னையில ஆதரவு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஆதரவு இருக்கு. இன்னும் நேரம் வந்து அந்த ஆதரவா இருக்காங்க. இந்த 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 ஏஜ் குரூப் இது வந்து சித்தாந்த அடிப்படையிலானதே கிடையாது. எப்போதுமே சித்தாந்த அடிப்படையில் இருக்கிற குரூப் ரொம்ப கம்மிங்க. 60 வயசுக்கு மேல 65 வயசுக்கு மேலதான் சித்தாந்தமே வரும். அண்ணாவை பத்தி எல்லாம் பேசணும். இவங்க எப்படி பேச போறாங்க? வாய்ப்பு இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாதான் இவங்க இருப்பாங்க எப்போதுமே. சரியில்லைங்க, ஆளுங்கட்சியே சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும் இவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்ப இவங்களை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? எப்படி பிரிச்சு எடுக்கிறதுனா, இவங்க ஓட்ட நம்ம வாங்கவே முடியாது. ஆனா இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கல்ல எல்டர்ஸ். இப்போ எனக்கு 20 வயசு ஆகுதுங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நாயுடு கம்யூனிட்டின்னு எடுத்துங்க. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா நான் சொல்லி எங்க அப்பா அம்மா ஓட்டு மாத்துவாங்கல்ல, அது இப்ப நடக்காது. அதான் பாயிண்ட். சரி சரி. சரி, நல்லது. இன்னொரு விஷயம், தேமுதிக நம்ப முடியாது. தேர்தலுக்கு பிறகு திமுக பெரும்பான்மை பெற்று விட்டால், திமுக புல் மெஜாரிட்டியில வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தேமுதிக ஆட்சியில பங்கு கிடையாது, அமைச்சராக மாட்டாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு மத்திய அமைச்சராக இருக்கின்ற சுதீஷ் பாஜக அமைச்சரவையில் இடம்பெற்று விடுவாரு. தேர்தல் வரைக்கும் தாங்க, அதுக்கப்புறம் பாருங்க தேமுதிக ஓடிய போயிரும். அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா? எல்லா கூட்டணியுமே தேர்தல் வரைக்கும் தாங்க. அவ்வளவு பெரிய ராஜாஜி, நான் ஆரம்பத்துல சொன்ன உதாரணம், அண்ணாட்ட வந்து உதயசூரியன்ல ஓட்டு கேட்டாரு 62, 67 கூட்டணி வெற்றி. எவ்வளவு நாள் அந்த கூட்டணி நீடிச்சது? ஹனிமூன் இஸ் ஓவர் அப்படின்னு ராஜாஜி எப்போ சொன்னாரு? ஒரு சில மாதங்கள்ல. அண்ணா அதை எப்படி சமாளிச்சாரு? ஆமா, ஹனிமூன்னா ஓவராகத்தான் செய்யும். எப்போதுமே தென்னிலவிலே தம்பதிகள் இருப்பாங்களா? குடும்பம் நடத்த வேண்டாமான்னு கேட்டாரு. அவ்வளவுதான். இப்படி வந்து அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மெச்சூர்டா கடந்து போயிடும். இந்த தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு 2 பேருமே பிரிந்து விடுவார்கள் தேர்தலுக்கு பிறகு. 2011 41 சீட்டு வாங்குச்சு தேமுதிக அதிமுக கூட்டணியில. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. எவ்வளவு நாள் அந்த கூட்டணி நீடிச்சது? அதிகபட்சம் ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷம் கூட இல்லைங்க. உள்ளாட்சி தேர்தலே நின்றுச்சு. சட்டமன்றத்துல வந்து ஜெயலலிதாமா எங்களுக்கு பாலபாடம் எடுக்காதீர்கள்னு ஒரு 4-5 வாரத்திலேயே திட்டினாங்க. அப்புறம் சவால் வேற விட்டாங்க. நாங்கள் சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் தனியா நிற்கிறோம், நீங்க தனியா நின்று ஜெயிக்க முடியுமான்னு விஜயகாந்துக்கு நேரடி சவால். விஜயகாந்த் அவையில இருக்காரு. விஜயகாந்த் ஆளுங்கட்சி எப்படி எல்லாம் இடைத்தேர்தலில் ஜெயிக்குங்கிற வித்தை எனக்கு தெரியாதான்னு அவரு பதிலுக்கு வந்து தாக்குனாரு. அப்புறம் சபைக்கு தண்ணி அடிச்சுட்டு வராருன்னு விஜயகாந்த் மேல அவங்க குற்றம் வச்சாங்க. நீங்க தான் பக்கத்துல இருந்து ஊத்தி கொடுத்தீங்களான்னு இவரு பதில் கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? தேர்தல் அரசியல் இப்படிதாங்க வரும். இப்போ பழைய தலைவர்கள், அவர் அன்புமணி அதிமுக எதிரணியில் இருக்கும்போது எடப்பாடியை பத்தி என்னெல்லாம் பேசினாரு, அதெல்லாம் இப்ப சேருமா? இந்த தேர்தலுக்கு இந்த கூட்டணி, இதுக்கு நீங்க பேசுங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததை பத்தி பேசுவோம். அதனாலதான் நான் முதல்ல இருந்து சொல்றேன், இது காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்கிற ஏற்பாடுன்னு. ஆனா மக்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்குல்ல. பொதுமக்கள் அவங்க சாதியை சேர்ந்தவர்கள், அவர் இந்த குழுவை சேர்ந்தவர்கள், இந்த மொழியை சேர்ந்தவர்கள், இதையும் தாண்டி கூட்டணியில் அமைவது, அவர்களுக்கு இருக்கின்ற சுயநலம், இதெல்லாம் பார்த்து ஒரு தேர்ந்தெடுப்பை, ஒரு எலெக்ஷனை அவங்க தேர்தலை எப்பவுமே பிரதிபலிக்கிறாங்கல்ல, அதை மறுக்க முடியுமா? அதாவது அதனாலதாங்க அதுல விரக்தி ஏற்படுது. அரசியல் பேர்ல, அரசியல் கட்சிகள் பேர்ல விரக்தி ஏற்படுற எண்ணிக்கை கூடிட்டு போதா? எப்படி கூட்டிட்டு தான் போகுதுதான் நான் நினைக்கிறேன். எங்க காலத்துல இருந்த பிடிப்பெல்லாம் இப்ப கிடையாதுங்க. கலைஞர் பேர்ல, அண்ணா பேர்ல, எம்ஜிஆர் பேர்லன்னு ஒரு பெரிய பற்று இருக்குங்க. படிப்படியாவது குறைஞ்சிக்கிட்டே வந்து நான் கண்ணாலேயே பார்த்தேன். இப்போலாம் அது ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. என்ன காரணம்னா, இப்படி நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டே போகும்போது வந்து அதுக்கான மரியாதை இல்லை. ஃபர்ஸ்ட் கூட்டணிங்கிற வார்த்தையை நான் 62ல கேள்விப்பட்டாங்க. எப்படிங்க கூட்டணி எல்லாம் சாத்தியம்னு தான் நான் நினைச்சேன். ஸ்கூல் டேஸ் 67ல சாத்தியம் தான். அண்ணாவே உதாரணம் சொல்லிட்டாரு. அது கையிலே இது பாம்பு பூந்து விட்டது, தடி எடுத்து அடிக்க வேண்டும். கையிலே கிடைக்கிற தடி சுதந்திர தடியா கம்யூனிஸ்ட் தடியான்னு எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? பாம்பு அடிக்கணுங்க, அதான் நோக்கம். பாம்பு காங்கிரஸ். அது கரெக்ட் தாங்க, பாம்பு தானங்க அடிக்கணும். சமாதானம் ஆயிட்டோம் 67ல. அதாவது ஒரு 20 வயசு 19 வயசா இருக்கும் போதே சமாதானம் ஆயிட்டோம். சமாதானப்படுத்துகிற ஆற்றல் தலைவர்களுக்கு இருந்தது. அது ஒரு காரணம். கேடரை சமாதானப்படுத்துற ஆற்றல் நமக்கு தேவை. இப்ப அது கூட தேவையில்லை. கேடருக்கே தெரியுது அது அப்படிதாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாங்க. மக்களுக்கும் தெரியுது. மக்கள் முன்னாடி இவ்வளவு காசு வாங்கிட்டு இருந்தாங்களா ஓட்டுக்கு? இப்ப என்னங்க பேக்கேஜ் சிஸ்டம். பிஜேபி மட்டும் பேக்கேஜ் சிஸ்டம் சீட் வாங்கல, ஜனங்க பேக்கேஜ் சிஸ்டம் நோட் வாங்குறாங்க. எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குங்க,
5 ஓட்டுக்கு சேர்த்து கொடுங்க, ஊர்ல திருவிழா வருது, பேசுறாங்களா இல்லையா? மனசாட்சி எப்படி பேசுவோம்? அப்போ இவங்களுக்கு அந்த உரிமை இழந்துடுறாங்கன்ற. ஜனநாயகத்துல உரிமைனா நம்ம கடமையை செஞ்சா மட்டும்தான் உரிமையை எதிர்பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் திரு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.